ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Redmi Note 14 SE மொபைல் Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 6 120GB and 15,000. இந்த 15,000க்கு எப்பயும் போல Redmi இங்க எந்த இடத்துல குறையில்லாத அளவுக்கு சூப்பராக கவர் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேவா இருக்கட்டும், பேட்டரி செக்மெண்ட், கேமராவா இருக்கட்டும், அண்ட் இங்க சிப்செட் முதற்கொண்டு அண்ட் இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அட்டகாசமா கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த 15,000 மொபைல் எதுவும் நெகட்டிவ் இருக்கா இல்லையா, அது போக என்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் டீடைலா இந்த வீடியோல நம்ம பேசுவோம். சோ தான் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Note 14 SE 5G மொபைல். இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான். உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட் உங்களுக்கு ஒரு சூப்பரான அந்த ரெட் கலர் செம்ம தாறு மாறா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ரெட் கலர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் போர்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெட் கலர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட், நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங். கேமரான்னு பார்க்கும்போது 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 சென்சார், ஒரு ஸ்ட்ரைட்டரும் அண்ட் சைட்ல செகண்ட் தேர்ட் சென்சாரும் அண்ட் பக்கத்துல பிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்தோன்னே ரெட்மி போன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு பேக் சைட் கொஞ்சம் கர்வியான ஸ்ட்ரெச்சஸ்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் கையில ஹோல்ட் பண்றதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அண்ட் இந்த மொபைல் IP64 ரேட்டிங் இருக்கு. 190 கிராம் வெயிட்டும் அண்ட் திக்னஸ் வேற ஒரு 8 mm எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Redmi Note 14 SE டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு Full HD Plus AMOLED டிஸ்பிளே, 2100 nits ஒரு பிரைட்டரான Dolby Vision சப்போர்ட் அண்ட் HDR10+ உள்ள கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தார் மாறா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல், அது இந்த 15,000க்கு ஒரு பெஸ்டான பேனலோட இந்த வட்டம் இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம் அண்ட் திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட். IP64 ரேட்டிங் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Dolby Atmos கொடுத்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ப்ளூடூத் 5.3, Wi-Fi 5 அண்ட் உங்களுக்கு IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. LPDDR4X ராமும் UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுல ப்ளோட்வேர்ட்ஸ் நிறைய இருக்குங்க. டிஃபால்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5110 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர். பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. அதாவது 1 hour எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் LYT600 வித் OIS சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 8MP அல்ட்ரா வைடும் இருக்கு, 2MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 20MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும், 4K வீடியோ எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சார் டேலைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்கோட நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையா இருக்கு. அண்ட் இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நாய்ஸஸ் ஒரு சில இடத்துல இருக்கதான் செய்யுது. அண்ட் அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் ஒரு டீசென்டா இருக்கு. 2MP மேக்ரோ சொல்ல வேண்டாம். அண்ட் செல்ஃபி கேமரா ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 15,000 செக்மெண்ட்ல கேமரா ஒரு சோனி சென்சாரோட வந்ததும் OIS சப்போர்ட்டோட வந்ததும் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இது மாதிரி ஒரு செக்மெண்டோட வந்திருக்கு இந்த வட்டம் இந்த Redmi Note 14 SE கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7025 ஒரு 4 ஆர்க்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் சிப் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்கள் இறக்கிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் 120 refresh rate ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, LPDDR4X RAM இருக்கனால ஓரளவுக்கு கேமிங் நல்லா ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரி இங்க அந்த ஹைப்பர் OS வச்சு இந்த சிப்செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டெடிகேட்டடா கேமிங் மோட் இருக்கு. ஒரு சில ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோட், நார்மல் மோட், இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இந்த டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்கும் நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த ஹைப்பர் OS நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த சிப்செட்டுக்கு. ஓவரால் நல்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம் SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Redmi Note 14 SE ஒரு வழியா நீ Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த மொபைல் Note 14 சீரிஸ் வரும்போதே லான்ச் பண்ணிட்டாங்க சைனால. இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல கொஞ்சம் லேட்டா டிலே பண்ணி இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் பாத்துட்டீங்கன்னா
3 கலர் வேரியண்ட்டுங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியண்ட் தான் உங்களுக்கு 15,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 15,000க்கு நிஜமே ஹார்ட்வேர் சைடு அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் அண்ட் சிப்செட் செக்மெண்ட் அண்ட் பேட்டரி எல்லா விதத்திலுமே ஒரு 360 டிகிரி இந்த போனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த போனோட கடுப்பு என்னன்னு தெரியுமா? பாக்ஸ்ல சாஃப்ட் கேஸ் கிடையாது, சார்ஜர் கிடையாது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பூட் போனோடனே தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு, தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், ஆட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை நிப்பாட்டி செஞ்சு ஆப்ஷன்ஸ்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதே பயங்கரமான கடுப்பான ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் இதை வந்து ரெட்மி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். பிரைஸ் நல்லா வச்சு விற்கிற, ஒரு சில நேரம் நல்ல அக்ரியூஸான பிரைசிங் கொடுக்குற, அப்படி இருக்கும் போது இது மாதிரி ஆட்ஸ் கொடுத்து நீ சம்பாதிக்கிறது இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இருந்தாலும் இந்த ஆட்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸை கண்டிப்பா நிப்பாட்டி ஆகணும் ரெட்மி தரப்புல இருந்து. சோ கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 14 SE இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.